ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். ஸோ எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபருடைய 4ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 6வது மாதமான புரட்டாசியுடைய 18ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை 3 சிறப்புகளானது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று சிறப்பு என்னென்னா, நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவராத்திரியுடைய 2ஆம் நாள். அதே போல் நாளை நாள் 2வது சிறப்பு என்னென்னா, அமாவாசை முடிந்து 3வது வரக்கூடிய சந்திர கிரகணம். அப்புறம் 3வது சிறப்பு என்னென்னா, மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. நாளை ஒரே நாளில் இந்த 3 சிறப்புகளும் இருக்கிறதுனால நாளை நாள் ஒரு சாதாரண நாளாக கருதப்படலை, ஒரு தெய்வீகமான நாளாக கருதப்படுது. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அற்புதமான நாளில் நவராத்திரி வழிபாடு செய்கிறது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப சிறப்பு பலனை கொடுக்கும். நாளை நாள் நவராத்திரி வழிபாடு செய்து சந்திர தரிசனம் பண்ணுறவங்களுக்கு சாபம் நீங்கி வாழ்வில் விமோச்சனமானது ஏற்படும். அதாவது வாழ்வில் வளமான வாழ்க்கையானது கிடைக்கும். அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. நாளைய இந்த முக்கியமான நாளில் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்து மாறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் நாளை நாளுடைய சிறப்பு. இப்போ அடுத்ததாக நாளை நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு நாளை நாள் சாதகமான பலனா பாதகமான பலனா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் மனதளவில் ஒரு விதமான புதிய தேடலானது பிறக்கும். ஸோ அந்த தேடல் பிறக்கிறதுக்கேற்ப நாளை நாள் செயல்படணும். எப்பயுமே மனதளவில் தேடல் பிறக்கும் போது அதை நாளை நாள் மிஸ் பண்ணக்கூடாது. அதை கரெக்டாக நாளை நாள் யூஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாளை நாள் ரொம்ப ரொம்ப நல்லது. நாளை நாள் உங்களுக்கான ஒரு நாளாக அமையும். அதனால் கரெக்டாக நாளை நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ராசிக்கு நாளை நாள் நீண்ட தூர பயண வாய்ப்பு கைகூடும். ஸோ ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த பயணங்கள் மேற்கொள்ளுங்க. அது சிறிய பயணமாக இருந்தாலும் சரி, பெரிய பயணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயணம் மேற்கொண்டு செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு கைகூடும். நாளை நாள் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடுற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வியாபார பணிகளில் கூட நாளை நாள் லாபகரமான சூழல் உண்டாகும். ஸோ வியாபார பணிகளில் நாளை நாள் நல்லா சிறப்போடு இருக்க முயற்சி பண்ணுங்கள். வியாபார பணிகளில் எந்த ஒரு முயற்சி பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பாக வியாபார பணிகளில் புதிய முயற்சிகள் எது வேணாலும் செய்யுங்க. ஏன்னா லாபகரமான சூழல் இருக்கும்போது நாளை நாள் எது முயற்சி பண்ணாலும் லாபகரமாக அமையும். அப்புறம் அரசு பணிகளில் கூட நாளை நாள் எருப்பலிகள் விலகும். அரசு பணிகளில் நாளை நாள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தாராளமாக முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் திருவினையாகும். அப்புறம் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். ஸோ சக ஊழியர்கள்கிட்ட மனவிட்டு பேசுறது அதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள். அப்புறம் மனதளவில் கூட ஒரு விதமான புத்துணர்ச்சி உண்டாகும். ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால புத்துணர்ச்சி ஏற்பட்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் வகையில் ஆதாயமானது ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் ஏதாவது வேணும்னா தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளை நாள் முயற்சி பண்ணுங்கள். மொத்தத்தில் நாளை நாள் ஒரு நலனிறந்த அதிர்ஷ்டகரமான நாள் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு. நாளை இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 6, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப செயல்படுங்க. அதே போல் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேடல்கள் பிறக்கும்.
பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுப்பறிகள் விலகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற இணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வாங்க உங்கள் ராசிகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. அலுவலக பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் குறையும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. நண்பர்கள் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும். தனம் நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். எதிராக இருந்தவர்களால் ஆதாயம் மேம்படும். உற்பத்தி துறைகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழணும். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்பு நிறைவேறும். நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் மிதுன ராசி. எதிர்கால சேமிப்பு குறித்த சிந்தனை அதிகரிக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். வித்தியாசமான அனுபவங்களால் புரிதல் உண்டாகும். பணியில் மாற்றமான சூழல் அமையும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வர்த்தக வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படணும். ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். சுபன் இருந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. குடும்பத்தில் புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும். வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அரசு காரியங்களை சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் சிம்மராசி. எண்ணிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். இசை சார்ந்த துறைகளில் அனுபவம் ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதெல்லாம் நீங்கும். பரிசு நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. தடைப்பட்ட வரவுகள் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் மூலம் மாற்றம் பிறக்கும். வியாபார பணிகளில் மதிப்பு மேம்படும். உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படும். மனதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கணும். பயண தொடர்பான செயல்பாடுகள் ஆதாயம் உண்டாகும். முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும். வெற்றி நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் துலா ராசி. கொடுக்கல் வாங்கல ஆதாயம் அடைவீங்க. இழுப்பறியான வழக்குகள் சாதகமாக முடியும். விரும்பிய விஷயங்கள் அடைவதற்கு சூழல் அமையும். தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சிந்தனையில் இருந்து அந்த குழப்பம் குறையும். கம்பீரமான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். மாற்றம் இருந்த நாளுங்க. நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும். வெளிவட்டாரங்களில் அலைச்சல் மேம்படும். வரவுக்கேற்ப செலவுகள் இருக்கும். அக்கம்பக்க இருப்பவர்களால் சில மாற்றமான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் உழைப்புக்கு உண்டான லாபம் கிடைக்கும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும். புதிய முதலீடுகளில் விவேகம் வேண்டும். ஓய்வு நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அணுகுமுறையில் சில மாற்றம் உண்டாகும். பேச்சுவன்மையால் அனுகூலம் ஏற்படும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. எதிர்பாலின மக்களின் ஆதரவு கிடைக்கும். தனவரவுகள் தேவைக்கு இருக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல ஒற்றுமை மேம்படும். பயணங்களால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அமைதி நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. புதிய முயற்சிகளில் செயல் வடிவில் மாற்றணும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. விருப்பமான விஷயங்களை தைரியமாக செய்து முடிக்கணும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். வியாபாரத்தில் ஆதாயகரமான சூழல் அமையும். சலனம் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மீன ராசி. எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும். பேச்சுக்களில் கனிவு வேண்டும். திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தொழில்நுட்ப கருவிகளால் விரைய ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும். அமைதி வேண்டிய ஒரு நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க ஒவ்வொருவரும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோக்குள்ளையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ அதை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக டெய்லியும் தினசரி ராசி பலனோடு இந்த நேரத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.